வெண்ணெய் இதுதான் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நல்லா ஹீட் பண்ண பார்த்திங்கன்னா கண்டென்ஸ் மில்க் மாதிரி மாறும். ஸோ அடுத்தபடியாக மஞ்சப்பொடி போட்ட மாதிரி நல்லா மஞ்சள் கலரில் இருக்கும். அப்புறம் அந்த மஞ்சள் கலர் தண்ணியாகவும் வெள்ளை கலர் கட்டியாகவும் பிரியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பை கம்மி பண்ண வேண்டாம், அது கூட்டி தான் இருக்கும், அப்படியே இருக்கட்டும். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் இது ஸ்டேஜ் தாண்டவும் எப்படி தெரியும் அப்படின்னா இப்படி பொங்கி வரும், பால் பொங்குற மாதிரி பொங்கி வரும். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் வந்து கரெக்டாக போடணும், எதனா கருவேப்பிலை போடணும். ஸோ போட்டதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் எப்போ வடிகட்டணும்னு. அப்போ நீங்களே வடிகட்டிங்கன்னா உங்களுக்கு சுத்தமான நெய் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னாலே கிறிஸ்டல் கிளியராக இருக்குது நெய். ஸோ இப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் கடையில் போய் ரிஸ்க் இல்லாமல் நெய் பாக்கெட் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி வீணாக ட்ரை பண்ணாதீங்க.